ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 4 வெரைட்டிஸ் ஆஃப் டைப்பர்ஸ் வந்துட்டு எப்படி அப்சர்வன்சி லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டைப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி அப்சர்வன்சி இருக்கும் அப்படிங்கிற ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு அதில் வாட்டர் டெஸ்ட், அப்சர்வன்சி டெஸ்ட் வந்து பண்ணல. எப்படி அப்சர்வ் ஆகுது, எப்படி அதனோட குவாலிட்டி இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து மாமி டைப்பரு. இது வந்து நான் லோக்கலில் வாங்கினேன் அந்த டைப்பரு. இது வந்து பேம்பர்ஸோட நியூ பார்ன் டைப்பர். இதான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பேம்பர்ஸ்லேயே வந்துட்டு லோஷன் வித் ஆலோவேரா அந்த மாடலு ₹20 மாடல். இது வந்து பேண்ட் டைப்பு பேம்பர்ஸில். ஒன்று வந்து இது வந்து டேப் டைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேம்புவோடது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேம்பு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து வாட்டரை வந்து ஊற்றி பார்க்கலாம், எது வந்து அப்சர்வன்ஸ் லெவல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாமியோடது 250 ml வந்து நான் வந்து வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே 250 ml வாட்டர் வந்து நம்ம வந்து போர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டு டெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாமி டைப்பர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் போர் பண்ணுறேன். ஸோ அதில் லீக்கேஜ் இருக்கா, எப்படி இருக்குது அப்சர்வன்சி எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. நமக்கு ஊத்துனோனேவே லைவாவே நல்லா அப்சர்வ் ஆயிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எல்லோ கலர்ல இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பேம்பு டைப்பர்ல வந்துட்டு வாட்டர் வந்து போர் பண்ணி பார்க்கலாம். என் பேபி வேற சத்தம் போட்டுட்ருக்காங்க. இக்னோர் பண்ணிக்கோங்க அந்த சவுண்ட. ஸோ இதில வந்து நம்ம வந்து 250 ml ஆஃப் வாட்டர வந்து போர் பண்ணலாம். ஸோ இது எல்லா டைப்பருமே வந்து உங்களுக்கு அப்சர்வன்சி வந்து இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்து தாங்கும். 12 ஹவர்ஸ் வரைக்குமே பேம்பு டைப்பரெல்லாம் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. மாமி டைப்பர் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மாத்தணும். நார்மலாவே நீங்க வந்து யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மாத்துறது தான் நல்லது. ஸோ வந்துட்டு பேம்பு டைப்பர வந்து 250 ml ஊத்திட்டேன். ஊத்தியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெட்டா தான் இருக்கு. ஒண்ணும் வெட்டா இருக்கு மீன்ஸ் வெட்டா இருக்கு. பட் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. இன்னும் வந்து இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு எல்லோலேருந்து ப்ளூக்கு மாறல. கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பேம்பர்ஸோட அந்த பேண்ட் டைப் மாடலு. ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஒரு 250 ml ஆஃப் வாட்டர வந்து நம்ம வந்து போர் பண்ணி பார்க்கலாம். இது எவ்வளோ அப்சர்வன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நல்லா டக்குன்னு உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆயிடுது. நல்லா வாட்டர வந்து அப்சர்வ் பண்ணிருது. பேம்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து அந்த வாட்டர வந்து 250 ml வந்துட்டு அப்சர்வ் ஆயிடுது. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேண்ட் மாடல் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து ஹெவியா இருக்கும். மத்த இன்னொரு பேம்பர்ஸ், அதாவது நியூ பார்ன் பேம்பர்ஸ் இந்த டேப் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் வந்து பேண்ட் டைப்பை விட உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இது நியூ பார்ன் மாடல்ங்கிறனால எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு 200 to 250 ml ஆஃப் வாட்டர். எனக்கு அக்யூரேட்டா தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, போர் பண்ணோனையும் டக்குன்னு அப்சர்வ் ஆயிடுது. இந்த சைடில் வந்து எலாஸ்டிக் மாரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அந்த மாரி குடுத்துருக்காங்க. பாருங்க, நான் வந்து ஊத்துன உடனேயுமே அந்த எல்லோ கலர்ல இருந்து டக்குன்னு ஒரு கிரீன் கலரா மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேபிஸ் வந்து யூரின் போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க உடனே வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த பேண்ட் மாடல் இருக்கு இல்லையா? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லோஷன் வித் ஆலோவேரா அதில வந்துட்டு உங்களுக்கு எந்த இண்டிகேட்டரும் இருக்காது. மாமி டைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே இதாயிடுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா, பேம்பு டைப்பர்ல வந்துட்டு எல்லோ கலர்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து அவன் 12 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் இன்னொரு 250 ml ஆஃப் வாட்டர் வந்து போர் பண்றேன். ஸோ பேம்பில் நான் வந்து அகைன் வந்து ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் வந்து போர் பண்ணிட்டேன். போர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எல்லோவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அந்த போர் பண்ண கிளிப்பு மட்டும் கட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஊற்றினோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 250 ml ஊற்றுனப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மறுபடியும் ஒரு 250 ml ஊற்றுனால கொஞ்சமாக அந்த வெட்னஸ் வந்துட்டு தொடும்போது தெரிஞ்சிச்சு. பட் இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேம்புவோட திக்னஸ் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக இருக்கிற
பேம்பு டைப்பருக்கும். பாருங்கள் நல்லா வந்து பல்ஜாக இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு 12 ஹவர்ஸ் தாங்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான் பேம்பு டைப்பரில். இது காஸ்ட்லியும் கூட. நீங்கள் நார்மலாக வாங்குற பேம்பர்ஸ் டைப்பர் ஆகட்டும், வேறு எந்த டைப்பர் பார்த்தீங்கனாலுமே அதோட கம்பேர் பண்ணும்போது பேம்பு வந்து டபுள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ பேம்பர்ஸோட திக்னஸ் பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வாட்ரு போர் பண்ணது. இன்னொன்று வந்துட்டு வாட்ரு வந்து போர் பண்ணாமல் இருக்கிறது. உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற பேம்பர்ஸ்க்கும் இது பேண்ட் மாடல். ஸோ இந்த பேண்ட் மாடல் பார்த்திங்கன்னா நல்லாவே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாட்ரு வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே பல்ஜ் ஆகிடுச்சு எல்லாமே. பேம்பர்ஸ் லோஷன் வித் பேண்ட் டைப் ஆகட்டும், டேப் டைப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இது பாருங்கள் ரெண்டுக்குமே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட் டைப்பு என்னோடய பேபிக்கு வந்து அலர்ஜி காஸ் பண்ணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு. இந்த மாமி டைப்பர் நான் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து கொஞ்சம் லைட்டாக அலர்ஜி காஸ் பண்ணுச்சு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு, இப்போ இண்டிகேட்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லோ கலர்லேருந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. திக்னஸ் பாருங்கள், வாட்டரை வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேம்பர்ஸ்லேயுமே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் இருக்கும். அதில் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூஷ் க்ரீன் கலரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. திக்னஸும் சரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பேம்பு டைப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப அந்த சாஃப்ட்னஸ் வந்து நீங்கள் தொடும்போதுமே நல்லா ஃபீல் ஆகும். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக பேம்பு டைப்பர் வந்து 12 ஹவர்ஸ் வந்து தாங்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா நீங்கள் வந்து 12 ஹவர்ஸ் வந்து பேபிக்கு விட்றது என்ன கேட்டால் ஓகே நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட்டு காஸ்ட்லியாக இருக்கறனால நமக்கு மனசு வராது. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி 6 ஹவர்ஸ் 7 to 8 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பேம்பு டைப்பர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அதனோட ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே அதில் வந்து ஃப்ராக்ரன்ஸே இருக்காது. பேம்பு டைப்பர்ஸில் ரொம்ப 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 மைல்டாக இருக்கும். பேம்பர்ஸ் டேப் டைப்லேயும் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். மாமி டைப்பர்லேயும் லைட்டாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த ஆலோவேரா லோஷனில் ஹெவி ஃப்ராக்ரன்ஸே வரும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாமி டைப்பர் ஓகேவாக இருக்கும். பேம்பு தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். என்னோடய பேபிக்கு வந்து எல்லா டைப்பர்ஸுமே வந்துட்டு காஸ் பண்ணுச்சு. இதில் இருக்க 3 டைப்பருமே அலர்ஜி வந்து காஸ் பண்ணுச்சு. பட் ஆனால் பேம்பு வந்துட்டு எந்த ஒரு அலர்ஜியுமே காஸ் பண்ணல. இப்போ வந்து அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் ஊற்றின உடனே பார்த்தீங்க அப்படின்னா போர் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி சொத சொதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெட்னஸ் இருந்துச்சு பேம்புவில். அந்த 250 mlயும் உடனே அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட அந்த டம்ளர் வந்து 250 mlனா 2 டம்ளர் வந்து பேம்பு டைப்பர் அப்சர்வ் பண்ணியிருக்கு. அது 200 ml எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 400 ml ஆஃப் வாட்டரை வந்துட்டு டபுள் த அமௌண்ட் எல்லா பேம்பர்ஸும் கம்பேர் பண்ணும்போது டபுள் த அமௌண்ட் வந்து இது அப்சர்வ் பண்ணியிருக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சியை. அதே மாதிரி அப்சர்பன்சி சூப்பர் ஃபார் பேம்புக்கு. இது எல்லாமே வாட்டர் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உள்ளே வந்து ஒரு ஜெல்லி ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேம்பு எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.